டே 5ஓட ரிசல்ட். டே 6 இன்றைக்கி வெயிட் எவ்வளோன்னு பார்க்கலாம். நேற்றை விட இன்றைக்கி கம்மியாக தான் காமிக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா எப்போயும் போல் எம்டி ஸ்டொமக்கில் நம்ம எப்போயும் எடுத்துக்கிறது தான் எடுத்துக்கிறேன். டிஃப்ரெண்ட்டாலாம் நான் எதுவுமே எடுத்துக்கிறது இல்லை. டீ காப்பிக்கு பதிலாக வார்ம் வாட்டரில் ஆஃப் லெமன் மட்டும் ஆட் பண்ணி நான் குடிச்சிக்கிருவேன். ஹனிங்கிறது நான் தேவைப்பட்டால் சேர்த்துக்கிருவேன். ஒரு நாளைக்கு தேவையில்லைனா சேர்த்துக்க மாட்டேன். அப்புறம் நம்ம ஒர்க் அவுட்டுங்கிறது எப்போயும் போல் 10,000 ஸ்டெப்பு, அப்புறம் எக்ஸசைஸ் இதெல்லாம் சேர்த்து தான் பண்ணுவேன். காலையில் வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் போயிட்டு வந்த உடனே நான் எடுத்துக்கிட்டது, நேற்று கொஞ்சம் சாதம் மிச்சமாயிடுச்சு நைட்டு. அதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதில் மோர் கலந்து அது ஒரு டம்ளர் தண்ணி ஆகிற மாதிரி ஒரு டம்ளர் அளவுக்கு குடிச்சிட்டு சுண்டல் எடுத்துக்கிட்டேன், வெள்ளை சுண்டல். மத்தியானத்துக்கு அந்த வெள்ளை சுண்டலே குழம்பு வச்சுட்டேன். அதனால் கொஞ்சம் சாதம், வெள்ளை சுண்டல், கீரை, அப்புறம் வந்து காய்கறி கூட்டு இதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்டாச்சு. ஈவினிங் வந்து பாப்பாங்க அந்த சாக்லேட் சாப்பிட்டாங்க. அதுலேருந்து ஒரு சின்ன பீஸ், இந்த அளவுக்கு மட்டும் ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து ஈவினிங் பார்த்திங்கன்னா பிளாக் டீ தான். இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மட்டும் டீ தூள், அப்புறம் சுக்கு, மிளகுத்தூள், சீரகத்தூள் எல்லாமே ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதோட பார்த்திங்கன்னா ஒரு 10 பாப்கார்ன் வந்து எடுத்துக்கிட்டேன். உப்பு எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் வீட்டில் பொரிச்சது தான். நைட்டுக்கு வந்து கோதுமை தோசை சின்னதாக வந்து 2 தோசையும் அதே மாதிரி சுண்டல் கிரேவி வச்சு சாப்பிட்டாச்சு. தூங்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல் ஒரு ஹாட் வாட்டர் குடித்தாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 10,000 ஸ்டெப்பு வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னையோட ரிசல்ட் நாளைக்கு